விஜய் அவர்களை வலுவா நீங்க எதிர்த்து கருத்துக்களை முன்வைக்கிறீங்க. ஒருவேளை வரக்கூடிய 2026 எலெக்ஷன்ல விஜய் அவர்களை எதிர்த்து போட்டியிடுவீங்களா? சிறுபிள்ளைத்தனமா பேச்சு. அவரை எதிர்த்து போட்டிடுறதுக்காக நான் இவ்வளவு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க அண்ணன் தம்பி சண்டை இழுத்து விடுறதுக்கே வரீங்களா? ஒரு கருத்து முறை அவர் சரி பண்ணிக்கணும்னு சொல்றோம். இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்க, இதெல்லாம் சரி பண்ணிக்க. அண்ணன் கேட்கும் போது சரி, நாளைக்கு உன்னை எதிர்க்கணும்னு நிலை வந்ததுன்னா இந்த கேள்வியை எல்லாரும் வைப்பான்ல. இப்ப நான் அண்ணன் சட்டையை சரியா போடுவேன், ஏய் ஜிப்ப மாட்டேன், தலையை நல்லா வரிக்கன்னு நான் சொல்றேன். அது உன் மேலுக்கு அக்கறை இல்ல. அவன் அடுத்தவன் அப்படி பேச மாட்டான்ல. புரியுதா? அதான் திரும்ப திரும்ப என் தம்பிகிட்ட சொல்றது, அடுத்த பேச்சு கேட்காத, அண்ணன் பேச்ச ஒரு தடவை கேளு. அவ பக்கத்துல இருந்து எழுதி கொடுக்கறா, தப்பா எழுதி கொடுக்குறா, அவருக்கு புரிய மாட்டுது. அவ எதையாவது எழுதி விடுறா. அந்த மாதிரி கேள்விகள் நிறைய வருது. அது கவனமா பண்ணது. சொல்லுங்க. கொடுக்கட்டும். என் தம்பி திடீர்னு மீனவர் இந்த எங்க ஈழத்தமிழர்களை நம்ம ஈழத்தமிழர் எல்லாம் பத்தி பேசுறது எப்படி இருக்குன்னா, எங்க ஐயா மோடி தமிழ் பேசுற மாதிரி இருக்குது. திருக்குறள் சொல்ற மாதிரி, அவையுடைய பாட்டை சொல்ற மாதிரி இருக்குது. அவரு தமிழ் பேசுறது நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? மோடி ஐயா சொல்றாருல, அகர முதலா அப்படி பேசுவார்லப்பா. சாதி இரண்டொழியா வேற இல்ல, அவையார் பாட்டை பாடுறல, அந்த கதை தான். அத ஆத்மார்த்தமா உள்ளுக்குள்ள இதயத்துக்குள்ள ஒரு வலி, மனசுல ஒரு காயம் இருந்ததுன்னா அந்த மொழி எப்ப வந்திருக்குன்னா முதல் மாநாட்டுல வந்திருக்கும்.